டைரக்டர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் டைரக்ஷன்ல ஹரிஷ் கல்யாண் எம்எஸ் பாஸ்கர் நடிச்சு 2023 ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்த படம் தான் பார்க்கிங். இந்த படம் ஹரிஷ் கல்யாணோட கெரியர்ல ஒரு பெரிய அளவுக்கு பேர் வாங்கி கொடுத்த படம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுலேயும் முக்கியமா இந்த படத்துல பாத்தீங்கன்னா யாரு வில்லன் யாரு ஹீரோ அப்படின்னு தெரியாத அளவுக்கு எம்எஸ் பாஸ்கர் அவர்களும் ஹரிஷ் கல்யாணும் போட்டி போட்டு நடிச்சிருப்பாங்க. ஏன்னா இந்த படத்துல ரெண்டு பேத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஈகோவா இருக்கட்டும், அதனால வரக்கூடிய சண்டை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை இயல்பா காமிச்சிருப்பாங்க. ஆனா அதுல மெயின் பிரச்சனையே படத்தோட டைட்டில் மாதிரி ஒரு காரை அந்த இடத்துல பார்க் பண்றதுக்கு ரெண்டு பேரும் போட்டி போட்டு சண்டை போட்டுப்பாங்க. இவங்க ரெண்டு பேத்துக்கும் நடுவில் வரக்கூடிய அந்த சண்டைனால ரெண்டு ஃபேமிலி எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற விஷயத்த காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம முக்கியமா பாத்தீங்கன்னா ஒரே ஏஜ்ல இருக்கவங்க சண்டை போட்டா கூட பரவாயில்ல, ஹரிஷ் கல்யாணோட ஏஜுக்கும் எம்எஸ் பாஸ்கர் அவர்களோட ஏஜுக்கும் ரெண்டு பேத்துல யாராச்சும் ஒருத்தர் விட்டு கொடுக்கலாமே அப்படின்னு அளவுக்கு நம்மளே யோசிக்கிற மாதிரி தான் ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அதனாலே நம்ம மோஸ்ட்லி இதுல இவர் தான் வில்லனா இல்ல இவர் தான் ஹீரோவா அப்படின்ற விஷயம் தெரியாமே இருந்திருக்கும். அதே மாதிரி லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஹாப்பி எண்டிங்கா தான் படத்தையுமே முடிச்சிருப்பாரு. பட் இருந்தாலுமே இப்போ ரியல் லைஃப்ல இந்த பார்க்கிங் அப்படின்ற பிரச்சனை பெரிய பிரச்சனையா தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ரியல் லைஃப்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப இயல்பா ராம்குமார் அவர்கள் இந்த படத்துல காமிச்சிருப்பாரு. அதுக்கேற்ற மாதிரி தான் இவங்க ரெண்டு பேருமே நடிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ ரீசெண்டா 2023க்கான 71வது தேசிய விருதுகள் அறிவிச்சிருந்தாங்க. அதுல சிறந்த தமிழ் படம் அப்படின்னு சொல்லி பார்க்கிங் படத்தை அறிவிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம பார்க்கிங் படத்துக்கு 3 தேசிய விருதுகளை தட்டி தூக்கி இருக்குன்னு கூட சொல்லலாம். அதனாலே ஹரிஷ் கல்யாண் அப்புறம் எம்எஸ் பாஸ்கர் அவர்கள் எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியா இந்த விஷயத்தை ஷேர் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த படக்குழு எல்லாருமே சேர்ந்து இந்த 3 தேசிய விருதுகள் கொண்டாடுற விதமா கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் சோஷியல் மீடியாவில் செம்ம ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா ஹரிஷ் கல்யாணும் எம்எஸ் பாஸ்கரும் எப்படி படத்தில் கீரியும் பாம்பு மாதிரி சண்டை போட்டுப்பாங்களோ, இந்த கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணுற இந்த ஃபங்க்ஷனில் கூட ரெண்டு பேருமே அந்த மாதிரி தான் இருந்திருக்காங்க. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் முறைச்சிக்கிட்டு தாக்குற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இதை பார்த்து எல்லாருமே உண்மையாலுமே இவங்க என்னப்பா சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சிருப்போம். ஆனால் சும்மா அந்த படத்தில் வர மாதிரி இருக்கலாம் அப்படின்றக்காக ஃபன்னாக ரெண்டு பேரும் சண்டை போடுற மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க. அந்த வீடியோ இப்போ இன்ஸ்டாகிராம்லேயும் சரி செம்ம வைரலாக தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த படம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும், இந்த படம் 3 தேசிய விருதுகளை தட்டி தூக்கி இருக்குல்ல, ஸோ அதை பற்றி உங்களோட கமெண்ட் என்ன அப்படின்றத மறக்காம சொல்லிடுங்க.